நம்ம இப்ப பார்க்க போற மருத்துவம் மூலிகை மருத்துவம். இதுல சர்க்கரைக்கான மருத்துவம். இன்னைக்கு சர்க்கரைன்னு பார்த்தா எல்லாருக்குமே இன்னைக்கு சர்க்கரை இருக்கு. எனக்கு 300 இருக்கு, 400 இருக்கு, 700 இருக்குன்றாங்க. யாருமே இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்கு, உங்களுக்கு என்ன உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு எவ்வளவு இருக்கு சர்க்கரை, எனக்கு இவ்வளவு இருக்கு சர்க்கரை, இதுதான் விசாரிப்பு. இதுதான் நம்மளுடைய முன்னேற்றம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு எதுவுமே சரியில்லை. முதல்ல நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க, அவங்க எல்லாம் திடகாத்தியமா இருந்தாங்க. இன்னைக்கு யாருமே சரியில்லை. அவங்க சாப்பிடுற சாப்பாடே சரி கிடையாது. அது ஒரு சாப்பாடே கிடையாது. வெறும் சக்கையை சாப்பிடுறாங்க. சக்கையை சாப்பிடறதால சத்தே இல்லாம போயிடுது. சத்து இல்லைன்னும் அது சக்கரைன்றாங்க. சக்கரைன்றது ஒரு நோயே கிடையாது. ஏன் 3 நேரமும் கூட நான் அல்வா சாப்பிடுறேன், ஒன்னும் சர்க்கரை ஏற சொல்லுங்க, ஒன்னும் ஏறாது. ஏன்னா 3 நேரம் நாங்க இயற்கை உணவு சாப்பிடுறோம். இயற்கை உணவு சாப்பிடுறவங்களுக்கு எதுவுமே இது பண்ணாது. சர்க்கரையை சாப்பிட்டா சர்க்கரை வரும்னா எதுக்கு இன்னைக்கு இருக்கிற இனிப்பு கடையெல்லாம் இவ்வளவு இருக்குது, எதுக்கு தீபாவளி பலகாரம் போடுறாங்க, எதையுமே நிறுத்திட வேண்டியதாங்க மொத்தத்துக்கும். சர்க்கரை இல்லைன்னா ஞாபக சக்தியே இல்லாம போயிடும். ஞாபக சக்தி இல்லைன்னா வாழவே முடியாது. அப்ப இனிப்பு சுவை இருந்தாதான் கண்டிப்பா ஞாபக சக்தி இருக்கும். ஞாபகம் அதிகம் தேவைன்னா தினந்தோறும் கண்டிப்பா கொஞ்சம் இனிப்பு சுவை சாப்பிட்டே ஆகணும். அறுசுவை உணவுல இனிப்பு ஒண்ணு இருக்குது. அந்த இனிப்பே சாப்பிடக்கூடாது. சர்க்கரைன்னா அது கிடையாது. இவங்க சரியா சாப்பிடாம காலையில சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் பசி எடுத்துரும். கேட்டா உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு குடிச்சு, அதனாலதான் இந்த மாதிரி பசிக்குது, நீங்க 5 நேரமா சாப்பிடுங்கன்னுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 32 கவாலம், ஒரு வேளைக்கு 32 கவாலம் சாப்பிடுறான், அவங்களுக்கு சக்கரை நோயே இருக்காது, ஓடி போயிடும். இன்னைக்கு உங்களுக்கு சக்கரைன்னு சொன்னது நல்லா சாப்பிடறவன சாப்பிட விடாம நிறுத்திடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, 2 சப்பாத்தியை சாப்பிட சொல்றாங்க. 2 சப்பாத்தி சாப்பிட்டதும் சத்து இருக்காது. சக்கரை நோய்க்கு நீங்க மருந்து சாப்பிட்டா சக்கரை நல்லா ஆகணும். எதுக்கு கால் எடுக்கிறாங்க? கால் எடுக்கிறது காரணம் என்ன? சர்க்கரைக்கு தானே மருந்து சாப்பிடுறீங்க. நீங்க சாப்பாட்டை குறைச்சிங்கன்னா ரத்தம் குறைஞ்சிடும். ரத்தம் குறைஞ்சுன்னா ஒரு பக்கம் ரத்தம் போறது நின்ற, ரத்தம் போறது நின்றுச்சுன்னா அந்த காலை வெட்டணும். அப்ப சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டதும் கிட்னி போயிடுது. சர்க்கரை சரியாவல, கிட்னி போயிடுது. அந்த சிறுநீரகம் மொத்தமும் போயிடுது. அவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் சிறுநீரகம் இல்லாம போயிடுறாங்க. சர்க்கரையால யாருமே எதுவுமே பாதிப்பு இருக்காது. ஆனா உப்பு வந்துச்சுன்னா அது ஆளை முடைக்கிறோம், ரொம்ப வேகமா செய்யும். ஆனா சர்க்கரை அந்த மாதிரிலாம் கிடையாது. 20 வருஷம் 30 வருஷம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. ஆனா அந்த சர்க்கரை 500 600 இருக்கு. இன்னைக்கு கண்ணுக்கு போய் நாங்க மருத்துவ சிகிச்சை பண்றோம், அறுவை சிகிச்சை பண்ண போறோம், 500 இருக்கிறதால பண்ண முடியாது. நாங்க பயப்படவே தேவையில்லை. சர்க்கரை அவங்களுக்கு சம அளவு வந்தாதான் அவங்க அறுவை சிகிச்சை செய்வாங்களாம். அதுல முக்கிய மருந்தா நீங்க தினந்தோறும் சமையலுக்கு பயன்படுத்துற நூக்கல் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் இதை பயன்படுத்த மாட்டாங்க. இது பெங்களூர்ல அதிகமா விளையுது, அதனால இது வேணாம் அப்படின்னு சொல்லி